ஹாய், வெல்கம் டு மை சேனல். நேற்று நம்ம வீடியோவில் கம்ப்ளீட்டாக அட்ஜெக்டிவ் பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம வேர்பு பற்றி பார்க்கலாம். வேர்ப்னா என்னென்னா வினைச்சொல், ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இல்லையா? ஸோ ஐ டீச் இங்கிலீஷ், இதில் டீச்ன்றது தான் நம்ம வந்து வேர்புன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நான் சில சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இதில் நம்ம வேர்ப் எதுன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஐ கம், நான் வரேன் அப்படின்றதுல கம்ன்றது தான் வேர்ப். ஹீ பிளேஸ். இப்போ இதில் என்னென்னா ஒரு நோட் சொல்கிறேன். ஹீ, சி, இட் அண்ட் நேம், சில நேச்சரை குறிக்கிறதுக்கான ஒரு நேம். சில பெர்மனன்ட் திங்ஸ்க்கெலாம் நம்ம வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணி நம்ம எழுதுவோம். ஸோ அது மாதிரி தான் இங்கே ஹீக்கு பக்கத்தில் வர வேர்போட எஸ் ஜாயின் பண்ணி எழுதியிருக்காங்க. ஹீ பிளேஸ், அவன் விளையாடுறான், அதில் பிளேஸ் தான் வந்து வேர்ப். ராணி குக்ஸ் டின்னர், அவள் இரவு உணவு சமைக்கிறாள், அதில் குக் அப்படின்றது தான் வேர்ப். ஐ ஸ்டடி, நான் படிக்கிறேன், அதில் ஸ்டடிங்கிறது நமக்கு வேர்ப். ஓகே, தென் அந்த வேர்பை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ஆக்ஷன் வேர்ப் அண்டு ஸ்டேட் வேர்ப். ஆக்ஷன் வேர்ப்னா என்னென்னா ஒரு செய்கிற செயலை பற்றி சொல்கிறது தான் வந்து ஆக்ஷன் வேர்ப். ஐ ப்ளே, நான் விளையாடுறேன். ஹீ சிங், அவன் பாடுறான். தே கோ, அவங்க போகிறாங்க. சி ஈட்ஸ், அவள் சாப்பிட்றா. இந்த மாதிரி ஒரு செயலை குறிக்கிற வேர்பை பற்றி சொல்கிறதுனால இதை வந்து ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் வேர்ப். ஒரு ஸ்டேட்டை பற்றி சொல்கிறது, என்னவாக இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம் அப்படின்ற நம்மளை பற்றி ஒரு ஸ்டேட் சொல்கிறதுனால இதை வந்து ஸ்டேட் வேர்ப்ஸ், ஆக்சிலரி வேர்ப் ஆர் லிங்கிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் அ டீச்சர், நான் ஆசிரியராக இருக்கேன். ஹீ இஸ் அ சிங்கர், அவன் ஒரு பாடகன். ஐ எம் ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பி ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்காக இரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்து ஸ்டேட் வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் லிங்கிங் வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஐயையும் டீச்சரையும் இணைக்கிற ஒரு வேர்டாக அந்த ஆம் இருக்கிறதுனால இதை வந்து லிங்கிங் வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் ஸ்டேட் வேர்ப்ஸில் 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. ப்ரெசண்ட், பாஸ்ட் அண்டு ஃப்யூச்சர் அப்படின்னு 3 இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெசண்ட் பற்றி பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஆம், இஸ், ஆர் 3 இருக்குது. மூணு வேர்ப் இருக்குது. இந்த 3ஐயும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அண்ட் அதோட எக்ஸாம்பிளும் நம்ம பார்க்க போகிறோம். ஆம் வந்து நம்ம யூஸ்வலாக ஐக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இஸ் வந்து ஹீ, சி, இட் அண்டு நேம்ஸ்களை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆர், வி, தேக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் மருத்துவராக இருக்கிறேன், இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஐ ஆம் அ டாக்டர், நான் மருத்துவராக இருக்கிறேன். அவன் வீட்டில் இருக்கிறான். ஹீ இஸ் அட் ஹோம், அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். தேக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆர் யூஸ் பண்ணுவோம். தே ஆர் ஹாப்பி. அது மாதிரி இப்போ நம்ம இருக்கிறோம், இங்கே இருக்கேன் அப்படின்றத வந்து நம்ம எல்லாத்துக்குமே முன்னாடி அட்டு தான் போடணும். அட் ஆஃபீஸ், அட் ஸ்கூல், அட் காலேஜ், அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். தென் வந்து ஸ்டேட் வேர்ப்ஸில் பாஸ்ட் ஃபார்ம் நம்ம பார்க்கலாம். இதில் 2 இருக்குது, வாஸ் அண்ட் வேர் இருக்குது. வாஸ் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ஐ, ஹீ, சி, இட் அண்ட் நேம்ஸ்க்கெல்லாம் நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம். வேர் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா யூ, வி, தே, இது 3க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆசிரியராக இருந்தேன் அப்படின்றது ஒரு பாஸ்ட்டு. இருந்தேன், முன்னாடி இருந்தேன் அப்படின்றத நம்ம எப்படி எழுதலான்னா, ஐ வாஸ் அ டீச்சர். அவள் வீட்டில் இருந்தாள். சிக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வாஸ் யூஸ் பண்ணுவோம். சி வாஸ் அட் ஹோம், நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். வி வேர் ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். தே வேர் ஹாப்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் ஃப்யூச்சர் ஃபார்மை எப்படி எழுதலாம்னா, ஃப்யூச்சரில் வில் பி மட்டும்தான் இருக்குது. அந்த வில் பி தான் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம். நான் வீட்டில் இருப்பேன். ஐ வில் பி அட் ஹோம். ஓகே, அவன் நாளை சந்தோஷமாக இருப்பான். ஹீ வில் பி ஹாப்பி டுமாரோ. அவள் டாக்டராக இருப்பாள்.
சி வில் பி எ டாக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில ப்ராக்டிஸ் சென்டென்சஸ் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இதில் எது வேர்ப்ஸ், எது ஆக்ஷன் வேர்ப்ஸ், எது ஸ்டேட் வேர்ப்ஸுன்னு நீங்கள் சொல்லணும். பி வேர்ப்ஸ்ன்னு சொல்லணும். ஐ ஈட். ஐ ஈட்டில் ஈட் தான் வேர்பு. பட் ஈட்டுன்றது என்ன வேர்பு? ஆக்ஷன் வேர்பு. ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட். இதில் வந்து இஸ்ன்றது வேர்பு. என்ன வேர்பு? பி வேர்பு. ஐ சிங் அ சாங். சிங்குன்றது என்ன வேர்பு? ஆக்ஷன் வேர்பு. ஹி பிளேடு கிரிக்கெட். இதில் பிளேடுன்றது ஆக்ஷன் வேர்ப். ஐ ஆம் சேட். இதில் ஆம்ன்றது பி வேர்ப். சி இஸ் மை ஃப்ரெண்ட். இஸ்ன்றது பி வேர்ப். தே வேர் அட் ஹோம். அதில் வேர்ன்றது பி வேர்ப். ஓகே, இதில் 2 ஹோம்ஒர்க் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தென் அடுத்த டாபிக் கண்டிப்பாக டெய்லி அப்லோட் ஆகும். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அப்போது தான் நெக்ஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.